Hi guys, welcome back to the channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேப்பருக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஆன்சர் புக்லெட் மாதிரி ஒன்று தருவாங்க. நீங்கள் அதில் தான் எல்லாமே எழுதணும். ஒரு 30 பேஜ் ஒரு ஆன்சர் புக்லெட் மாதிரி இருக்கும். அந்த ஆன்சர் புக்லெட்டில் நீங்கள் 100 மார்க் எழுதினாலும் சரி, 90 மார்க் எழுதினாலும் சரி, என்ன எழுதினாலும் சரி, அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று இருக்கும். அந்த புக்லெட்டில் ஆன்சர் புக்லெட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஒழுங்காக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உள்ளே என்ன எழுதினாலும் கரெக்ட் பண்ணுவாங்க. அதில் ரோல் நம்பர் தான் தப்பாக எழுதிட்டு வேறு எதாவது நீங்கள் தப்பாக ஷேட் எதனா பண்ணிட்டீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், அது எதுவுமே கரெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதை நம்ம ஒழுங்காக ரொம்ப காஷியஸாக ஃபில் பண்ணணும். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நானே வந்து என்னுடைய எக்ஸாம் சென்டரில் நிறைய பேர் தப்பாக பண்ணி நான் அழுதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யாரும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் தப்பாக பண்ணாமல் ஒழுங்காக நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த ப்ரெஷர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்சர் புக்லெட் வந்து ஒரு 30 பேஜ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆன்சர் புக்லெட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஒழுங்காக ஃபில் பண்ணால் மட்டும் தான் உள்ளே இருக்கிறது வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இதை பார்க்கறதுக்கு நிறைய ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லிட்டரலாக சொன்னால் அதில் ஒன்றுமே இல்லை. பட் நீங்கள் ஒன்றுமே இல்லைனால ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. நம்ம ஒழுங்காக காஷியஸாக ஃபில் பண்ணால் அது ஒன்றுமே இல்லை. பட் தப்பாக எதனா தப்பாக பண்ணிட்டோன்னா போச்சு, அவ்வளோதான். ஸோ அதை எப்படி ஒழுங்காக ஃபில் பண்ணுன்னு பார்க்கலாம். எக்ஸாமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்தோன்னே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அந்த ஆன்சர் புக்லெட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணலாம் கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்க 30 பேஜ் வந்து 30 பேஜ்னால் அது 27 பேஜ் தான் இருக்கும் நம்ம எழுதுகிற மாதிரி. அந்த 27 பேஜ் வந்து ஒழுங்காக இருக்கா, எதுவுமே வந்து சில நேரத்தில் டேமேஜாக இருக்கும், சில நேரத்தில் ஒரு 2 பேஜ் கிழிஞ்சு இருக்கும், சில பேர் ஒட்டின்னு இருக்கும். அது மாதிரிலாம் எதனா டேமேஜ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 மினிட் 1 நிமிஷம் ஆனாலும் ஒழுங்காக அதை எடுத்து திருப்பி பாருங்கள். எல்லா பேஜும் கரெக்டாக இருக்குது, எதனா டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒன்றுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சொல்கிற விஷயம் இல்லை எதனா டேமேஜ் இருக்குன்னா நீங்கள் அப்போவே வந்து யாருக்கு உங்களுக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பேப்பரில் ஒழுங்காக ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய என்ன தெரியுமா, உங்கள் ரோல் நம்பர் எழுதணும். ஸோ ரோல் நம்பர் எழுதுகிற பார்ட்னா வந்து ஒரு டப்பா இருக்கும், ஒரு 6 டப்பா இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் ரோல் நம்பர் எழுதணும். ஸோ ரோல் நம்பர் எழுதுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாக் பெனில் தான் எழுதணும், பென்சில்லாம் எழுதக்கூடாது. வேணும்னா பென்சில் நீங்கள் எழுதலாம். பிகாஸ் சில பேர் பெனில் எழுதி அதை அழிக்க முடியாதுல. ஸோ ஒயிட்னர்லாம் போடக்கூடாது. ஸோ சில பேர் வந்து பெனில் ஃபஸ்ட் எழுதிட்டு எதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால் பென்சிலில் ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் சில பேர் பெனில் எழுதுவாங்க. பட் நீங்கள் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெனில் எழுதலாம். நான் வந்து பெனில் தான் எழுதுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த டப்பாவில் நீங்கள் ரோல் நம்பர் எழுதணும். ரோல் நம்பர் எழுதிட்டு நீங்கள் ரொம்ப சின்ன விஷயம் தான், அந்த ரோல் நம்பரை ஒழுங்காக பார்த்து எழுதுங்க. ஸோ அட்மிட் கார்டில் ரோல் நம்பர் இருக்கும், ஒரு நம்பராக பார்த்து எழுதுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எதாவது பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரோல் நம்பருக்கு கீழே கரெக்டாக வந்து சைடில் வந்து நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இப்போ 6 அப்படி இருக்குன்னா அந்த நம்பர் 6க்கு கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து நம்ம 6 ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 7 அப்படின்னா 6 ஃபர்ஸ்ட் நம்பர் 6, செகண்ட் நம்பர் 7 அப்படின்னா 7 கீழே வந்து நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் எல்லா நம்பருக்கும் வந்து ரோல் நம்பர் ஷேட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும், ரொம்ப முக்கியம். நீங்கள் இது ஒழுங்காக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மீதியில் வந்து சின்ன விஷயம். ஸோ இது ஒழுங்காக நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரோல் நம்பரையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக ஷேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சைடில் வந்து நீங்கள் ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரோல் நம்பர் 1 2 3 4 5 6 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் ரோல் நம்பரை வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ 1 அப்படின்னா ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து 1 அப்படின்னா நம்பர் 1 அப்படின்னா நீங்கள் 1 எழுதணும். 2 அப்படின்னா 2ன்னு எழுதணும். 3னா 3ன்னு எழுதணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. இப்போது 1 2 3 4 5 6 அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1,21,23,456 அப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி எழுதக்கூடாது. ஒரு வேர்டு வந்து அப்படி எழுதணும். இப்போ 1 2 3 4 5 6னா 1 ONE 2 TWO எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருப்பாரு. நீங்கள் இது மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக எழுதலாம். இப்போ நான் அப்படியே வந்து ஃபில் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் உங்கள் ரோல் நம்பர் இது மாதிரி 1 2 3 வச்சுருந்தீங்க. உங்கள் ரோல் நம்பர் என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பார்ட் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் ரோல் நம்பரும் அதுக்கப்புறம் ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் 3வது விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதணும். ஒரு வேளை நீங்கள் CA ஃபவுண்டேஷன் அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபவுண்டேஷன் தான் எழுத போகிறோம். நீங்கள் எழுத போகிறீங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னா CA ஃபவுண்டேஷன் எல்லாமே கேப்ஸில் எழுத ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மாலில் எழுதலாம், பட் பெட்டர் நீங்கள் கேப்ஸில் எழுது நல்லது. CA ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழே குரூப் நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த குரூப் நம்பர் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஒன்று வந்து இப்படி ஸ்லைட்டாக ஒரு இது கோடு போட்டு விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அண்டு இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் நம்பர் இருக்கும். பேப்பர் நம்பர் வந்து 1. ஸோ நம்மளுக்கு 4 பேப்பர் இருக்குல்ல, அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லாஸ், பேப்பர் 3, குவான்டிடேட்டிவ் ஆட்டிடியூட் பேப்பர் 3, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் எக்கானமிக்ஸ். இந்த 4 பேப்பரில் வந்து இப்போ நம்ம எந்த பேப்பர் எழுதுகிறோமோ இப்போ நம்ம 2 பேப்பர் தான் ஆன்சர் புக்லெட் தருவாங்க. ஸோ இந்த பேப்பர் 1 மட்டும் நம்ம ஒழுங்காக வந்து பேப்பர் 1 அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் கேட்பாங்க. சப்ஜெக்ட்டில் வந்து அக்கௌண்டிங் அப்படின்னு எழுதிட்டா வந்து போதும்.
பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு ஆதி காலத்தில் இருக்க மாதிரி எழுதுறாதீங்க. வெறும் அக்கௌண்டிங் ACCOUNTING. பட் ஐம் ஷோர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா ஜோக் தான் சொன்னேன். உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரில அப்படின்றத கூத்திலாம் காட்டல. உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு நிறைய அறிவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சிக்னேச்சர் நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னா, எல்லா பேப்பரும் உங்களுக்கு வந்து உள்ளே ஒழுங்காக இருக்குது, எது டேமேஜ் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோல் நம்பர் வந்து அழகாக ஃபில் பண்ணிட்டீங்க, ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் அழகாக ஃபில் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பேப்பர் என்ன எக்ஸாமினேஷன் பேப்பர் நம்பர் சப்ஜெக்ட் நம்பரில் எழுதிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் போட்டால் போதும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், கம்முன்னு உட்காந்தா போதும். கம்முன்னு உட்காரோன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எழுத ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே எழுத வேணாம். இதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து யார் உங்களுக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு QR கோடு பார் கோட் மாதிரி இருக்கும், அது வந்து ஒட்டுவாங்க. அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்கும், அதில் நீங்கள் ஒழுங்காக சைன் பண்ணணும். அண்டு எம்சிக்யூ புக்கில் அந்த QR பார் கோட் ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அட்டெண்டன்ஸில் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடைசியில் எக்ஸாம்ஸில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கீழே வந்து ஒரு பெரிய டப்பா இருக்கும். அந்த டப்பா மட்டும் தான் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, மொத்தம் 6 கொஸ்டின் இருக்கும். அக்கௌண்ட்ஸில் வந்து 6 கொஸ்டின் இருக்குன்னா, 5 காட்டனா மைக் பிடிச்சிட்டு, இப்போ 6 கொஸ்டின் இருக்குன்னா, இந்த 6 கொஸ்டினில் எதனா ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி அதை நம்ம எழுதியே ஆகணும். மீதி 5 கொஸ்டினில் எதனா ஒரு கொஸ்டின் சாய்ஸ் விடுவோம்ல, ஸோ அந்த சாய்ஸ் விடுற கொஸ்டின் மட்டும் விட்டுட்டு மீதி எந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோமோ அதில் டிக் பண்ணணும். அண்டு இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஒரு வேளை நீங்கள் அது டிக் பண்ணனாலும் பரவாயில்ல, அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பிகாஸ் அது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நான் இது வரைக்கும் அது அவ்வளோவா டிக் பண்ணதில்லை, ஸோ நான் விட்டுட்டேன். நீங்களும் ஒரு வேளை நீங்கள் டிக் பண்ணல அப்படின்னா உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவாங்க. டிக் பண்ணலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இது வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். பட் திரும்பி சொல்ல ரொம்ப காஷியஸாக நீங்கள் பண்ணணும். ரொம்ப பொறுமை, நிதானம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒழுங்காக இதை பண்ணி எக்ஸாம்ஸ் உங்கள் பேப்பர் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோடய எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என்னோடய அக்கௌண்டிங் எக்ஸாமோட ஸ்பெசிமென் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் ஆன்சர் புக்லெட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்படி தான் ஃபில் பண்ணியிருப்பேன். இதில் நீங்கள் ரோல் நம்பரும் அந்த MCQ ஷேட் பண்ணதும் உங்களுக்கு வந்து அதை கிழிச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, நீங்களே எழுதும்போது கூட அதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதை கிழிச்சிருவாங்க. அது உங்களுக்கு வந்து எக்ஸாம் சர்டிஃபிகேட் காப்பீஸில் வராது. எனக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பேப்பர் நம்பர் இருக்கும், அவ்வளோதான். அந்த கோடு போட்டு எழுதிட்டு இருக்காங்களா ரோல் நம்பர், அந்த பாட்டே காணும் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து என்னுடைய ஆன்சர் காப்பி. நீங்கள் வேணால் பார்க்கலாம் அந்த ஆன்சர் ஷீட் ஃபர்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ நீங்களும் வந்து ஒழுங்காக பண்ணுங்கள். அண்டு ஹோப் இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்லையோ உங்கள் லைக் மூலியமாவோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். 7:54 ஆயிடுச்சு. 8 நிமிஷம் தான் ஆட் போட முடியும், அதனால் ஒரு 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி நான் ஆட் போட்டுடுறேன். அவ்வளோதான். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஆட் வந்துச்சு. பை.